மேசராசி 12 ராசிக்காரர்களுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதே போல மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணம் இருக்கும். மேச ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளக்கூடியவங்க. மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மேச ராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் உடல்ல பல ஆற்றல்கள் இருக்கிறது. இதனால அவர்களுடைய சோம்பேறித்தனத்தால வீணாகிறாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அதிகம்தான் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் சில சமயங்களில் இவர்களுடைய குணம் சற்று கடுமையாக இருக்கலாம். இவர்கள் யாருடைய அழுத்தத்தின் கீழே வேலை செய்ய விரும்புவதில்லை. இதனால் இவர்களுக்கு மற்றவர்களுடன் அதிகம் ஒத்துப்போகாத ராசியாக சொல்லப்படுது. இவர்கள் பன்முக திறமைகளை கொண்டவங்க. சமுதாயத்தில் இவர்களுக்கு தனி ஆதிக்கத்தை மற்றும் மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் பழி வாங்காமல் விடமாட்டாங்க. இவர்கள் பல முறை முடிவெடுப்பதில் அவசரம் காட்டுவாங்க. ஆனால் ஒன்றை முடிவெடுத்து செய்துவிட்டால் அது முடியும் வரை அதை பின்தொடர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவங்க தான் மேசராசியில் பிறந்தவங்க. இவர்களுடைய கற்பனை திறன் மிகவும் வலுவானது. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல முறை ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்க. இந்த விஷயங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தங்களுடைய முயற்சிகளை செய்யக்கூடியவங்க. மேசராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் நெருப்பு தத்துவத்தின் காரணி. இதனால் இவர்களுக்கு எளிதில் கோபம் வரும். அது எளிதில் தனியாது. எந்த ஒரு சவாலையும் ஏற்க இவர்கள் தயங்குவது இல்லை. இவர்களுக்குள் ஒரு கலைஞர் மறைந்திருக்கிறார். இவர்கள் தங்களை எல்லா வேலைகளிலுமே செய்ய தகுதியானவர்கள் என்று கருதுகிறாங்க. தங்களுக்கு முன்னால் யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. இவர்கள் தங்களுடைய விருப்பப்படி மற்றவர்களை இயக்க விரும்புவாங்க. இதனால் இவர்களுக்கு பல எதிரிகள் உருவாகின்றாங்க. இவர்களுக்குள் தலைமை பண்பு பிறப்பிலேயே இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஒரு தலைவராகவும் நிர்வாக அதிகாரியாகவும் இருக்க முடியும். இவர்கள் குறைவாக பேச விரும்பக்கூடியவர்கள். பிடிவாத குணம் மற்றும் அகங்காரம் கொண்டவங்க. காதல் உறவுகளால் இவர்கள் துக்கத்தை அடையக்கூடிய வகையில் இருக்குது. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு பொருந்திருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருளால் பல அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலுமே திடீர் செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க நேரிடலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். மற்றவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுக்குள் மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாறுதல் கிடைக்கலாம். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல நடைபெறலாம். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கலாம். விற்பனையும் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்களாம். தினமும் காலை வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பொதுவாக மேஷராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் ஏற்படலாம். மனதில் தேவையற்ற குழப்பத்தினால் நெருக்கடி ஏற்படும். அது ராசிநாதன் ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு சரியாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடியதாக எடுத்த வேலைகள் அனைத்துமே சாதகமாக முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வேலை பளுவால் சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்களாம். வியாபாரத்தில் லாபஸ்தானம் வரவேண்டிய பணவரவு, தம்பதிக்குள் ஏற்பட்ட இடைவெளி விலகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குழப்பம் வேண்டாம். உங்களுடைய வேலையில் வெற்றி நிச்சயம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். அதுவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. விடாமுயற்சியால் உங்களுக்கு வெற்றி தேடி வரக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மனதிற்குள் உற்சாகம் ஏற்படும்.
சுப செலவுகள் வந்தாலுமே வரவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பண பரிமாற்றத்தில் காட்டிய நிதானம் இப்பொழுது கை கொடுக்கக்கூடியதாகும். லாபகர முதலீடுகள் தேடி வரக்கூடிய வகையில் குடும்பத்தில் உங்களுடைய துணையின் ஆலோசனைகள் வெற்றியை பெற்றுத்தரும். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் பெருமை சேர்க்கக்கூடியதாகும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கனிவான பேச்சால் அனைவரையும் நீங்கள் கவருவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளில் லாபம் தரக்கூடியதாக. கூட்டு தொழிலில் வெளிப்படைத்தன்மை அவசியம். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேலையை எளிதாக்கக்கூடியதாகவும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உடல் உஷ்ணம் ஏற்பட்டு விலகும். விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி நீங்கள் மாதுளைம்பழம் படைத்து வழிபட்டு வர நன்மைகள் பெருகும். தியானம் செய்வதால் உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் நல்ல முறையில் செய்து முடிப்பீங்க. மேஷ ராசியை பொறுத்தவரை விடாமுயற்சியினால் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க. முயற்சி ஸ்தானமான பலன் உங்களுக்கு தரக்கூடியதாக. பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலக்கூடியதாக. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி உங்களுடைய செயல்களில் வேகம் காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படக்கூடியதாகும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் கலைத்துறையில் சிலருக்கு கோபங்கள் உண்டாகலாம். புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு சாமர்த்தியமாக உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கலாம். திறமை வெளிப்படும். ஆசிரியர்களுடன் நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். பெற்றோர் ஆதரவாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலம் நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி ஏற்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசிக்கொண்டு முடிவுகள் நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாகும். பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்களாம். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக செய்யக்கூடிய காரியங்களில் கவனம் தேவை. இனிமையான வார்த்தைகளால் பேசுவதன் மூலம் மற்றவர்களுடைய மத்தியில் மதிப்பு கூடும். செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகும். அடுத்தவர்கள் மூலம் மனசங்கடம் உண்டாகக்கூடியதாகும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேணும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வர எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். காரிய தடைகள் நீங்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான பல நன்மைகள் ஏற்படலாம். மேன்மையான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில இடங்களில் சிறப்பாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த பதவி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் வருமானமும் லாபமும் உங்களுக்கு இருக்குது. கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்களாம். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகம் பார்ப்போருக்கு அமைதியான சூழ்நிலை உருவாகும். ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். தொழில்துறையில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் நம்பிக்கையாக செயல்படுத்தலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. எதிர்காலத்திற்கு தேவையான பண இருப்பை நீங்கள் மேம்படுத்தலாம். கலைத்துறையில் முன்னேற்றகரமான பலன்களை நீங்கள் அடைவீங்க. நன்கு ஆராய்ந்து பார்த்து முதலீடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் நன்மை தீமையான பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரலாம். 2ல் இருப்பதால் சூரியன் உங்களுக்கு சிக்கலான விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.